அஸ்வன் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு ஒரு அழகான கனவோட காலேஜ் லைஃப்பை தொட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்கேஜிலிருந்து 12th வரைக்கும் நாம் படித்த படிப்பு எதற்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும். என்ன விடை அப்படின்னா, நல்லா படித்தவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சி செட்டில் ஆகிருப்பாங்க. கொஞ்சம் குறைவாக படித்தவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நல்ல காலேஜ் கிடச்சிருக்குமோ அப்படின்னு நினச்சி இந்த கனவை தொடர ஆயத்தமாயிருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, பெரிய காலேஜில் படித்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்திருக்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. கொஞ்சம் குறைவான கல்லூரிகளில் சேர்ந்தவர்கள் எல்லாருமே தோற்று போயிருக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த 4 வருடங்கள் உங்களைய மிகப்பெரிய ஒரு கனவுகளோடு சுமக்க போகுது. இந்த கனவுகளில் நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸு, மூவிஸ், லேட் நைட் விடிய விடிய அரட்டை, காலேஜ் பஸ்ஸில் போகிறப்போ காதில் ஹெட்செட் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடும். இவங்க எல்லாம் சேர்ந்து உங்கள் காலேஜ் லைஃப்பை மிக அழகாக மாற்றுவாங்க. கட்டாயமாக அடுத்த 4 வருடங்கள் மிகப்பெரிய ஒரு ஜாலியான வருடங்களாக நிறைய பேர்த்துக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிளான வருடங்களாகவும் அது கட்டாயம் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ஐடியில் படிக்கிறப்போ ஃபஸ்ட் செமஸ்டரில் நான் காலேஜ் லைஃபுக்குள்ளே நுழையிறப்போ ஸ்கூல் லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் காலேஜ் லைஃபுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு. நான் ரொம்ப ஜாலியாக என்னுடைய லைஃப்பை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன் என்ஐடிக்குள்ளே. அப்போது ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வர்றப்போ ஐ காட் லிட்டில் பிட் லெஸ் பர்சன்டேஜ். அப்போ பார்க்குறப்போ என் வயசுலேயே குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சிபிளாக இருந்து அதே சமயத்தில் ஜாலியாகவும் இருந்து டாப் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தான். அப்போ நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் தப்பு செஞ்சோம் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ, நாம் என்ன தான் ஜாலியாக இருந்தாலும், என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும், நம்மளுடைய ரியல் க்ரோத் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, when we are isolated. நாம் ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க தான், எல்லாரும் படத்துக்கு போகிறாங்க தான், நாமளும் படத்துக்கு போகிறோம் தான். ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகி உங்களை நீங்கள் ஐசோலேட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அவ்வளவுதான். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உங்களுடைய சொந்த வளர்ச்சிக்காக கட்டாயம் உங்கள் நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். கட்டாயம் நீங்கள் உங்களை ஐசோலேட் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தமிழ் மீடியம் படித்தாங்க. அந்த பொண்ணுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வரவே இல்லை. அந்த கல்லூரியில் போய் அங்கே இருக்கக்கூடிய சேர்மன் கிட்ட, நான் தமிழ் மீடியம் சார், எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு சொன்ன அந்த பெண், அந்த சேர்மன் சொன்னதன் அடிப்படையில் லைப்ரரியில் போய் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் இங்கிலீஷ் பேப்பரை ஒரே ஒரு பேராகிராஃபை அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதா அந்த பெண் என்னிடம் சொன்னாள். ஆனால் அவளை நான் 3rd இயரில் பார்த்தேன். கிரேட் இங்கிலீஷ், அவங்க டோஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கிளப்பில் அந்த கல்லூரியில் டாப் ஹேண்டட் பர்சனாலிட்டியாக இருந்தாங்க. அந்த பொண்ணுட்டு நான் கேட்டப்போ, சார் நான் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நான் எந்த இடத்துல ட்ராபேக்காக இருந்தனோ அந்த இடத்துல நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன். எங்கள் காலேஜில் சேர்மன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, 1 மணி நேரம் முன்னாடி போய் ஒவ்வொரு பேராகிராஃப் இங்கிலீஷை படிச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்து, இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் இந்த சென்டென்ஸ், இந்தந்த இடத்துல இந்தந்த வெர்பு வரும், பாஸ்ட் டென்ஸ் வருங்கிறத உன்னையே அறியாமல் நீ லேர்ன் பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னார் சார். நான் கண்மூடித்தனமாக நம்பினேன். நான் இன்று இந்த நிலையில் இருக்கிறேன் என்று அந்த பொண்ணு சொன்னாங்க. அப்போது நீங்கள் எந்த இடத்துல உயர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்து யாரிடமும் இல்லாமல் உங்களை ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த growthக்கு நீங்கள் தனி மரமாக இருந்து பாடுபடுங்கள். யூ நீட் டு டிஸ்கனெக்ட் வித் அதர்ஸ் டு கனெக்ட் வித் யூ. உங்கள் லைஃப்பில் நீங்கள் கனெக்ட் ஆகணும்னா சில நேரங்களில் நிறைய பேர்த்தோட இருக்கிறத டிஸ்கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். யூ ஆர் நாட் கோயிங் டு பேட்டில் வித் யுவர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அலோன். யூ ஆர் கோயிங் டு பேட்டில் வித் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தோடு நீங்கள் போட்டி போட போகிறீங்க, போராட்டம் செய்ய போகிறீங்க. அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே தான் உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. பிகாஸ் எனக்கு தெரியும், வாடா மச்சான் சினிமாவுக்கு போகலாம், த பீப்புள் வில் த்ரோ அட் யூ. ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லுவாங்க, பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடலாம், நாம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற உணர்வை உங்கள் பக்கம் த்ரோ பண்ணுவாங்க. த பீப்புள் வில் த்ரோ அட் யூ. பட் ப்ளீஸ் டூ ரிமெம்பர், you have to battle with the world.
இந்த உலகத்தோடு போட்டி போடும் பொழுது உங்களை நீங்கள் ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த ஒரு இடத்துலையும் அந்த 2 மணி நேரத்தை உங்களது சுய வளர்ச்சிக்காக ஒதுக்குகிறீர்களா அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த பேட்டில் இருக்கிறப்போ ஃபீட்பேக் உங்களுக்குள்ளேயே எடுத்துக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் சண்டே யூ செட், இந்த வாரம் ஃபுல்லாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட் என்னென்ன பண்ணாங்க, நாம் என்ன நம்ம வளர்ச்சிக்காக எக்ஸ்ட்ரா பண்ணணும், நம்ம கரெக்டாக தான் பண்ணணுமா, வெதர் வி ஆர் டூயிங் இட் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீட்பேக் நீங்கள் எடுத்துக்கணும். எந்த இடத்துலையாச்சும் இல்லை நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னு தோணுச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் அதை மாற்றிக்கணும். இந்த இடத்துல ஐ எம் நாட் அட்வைசிங் யூ, ஐ எம் நாட் மோட்டிவேட்டிங் யூ, ஐ எம் அலர்ட்டிங் யூ. பிகாஸ் உங்கள் ஏஜில் நிறைய பேர் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டே நன்றாக படிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லாமே நாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோமா அல்லது கீழே விழுகிறோமா அப்படிங்கிறத அப்பப்போ அவர்களுக்குள்ளேயே ஃபீட்பேக். நீங்கள் இந்த உலகத்தோடு போராடுறத இன்னும் கொஞ்சம் தீவிரமாக போராடுவதற்கு இந்த ஃபீட்பேக் உதவும். டு இன்டென்சிஃபை யுவர் ஃபைட். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறேன். ராமு சோமு அப்படின்னு எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேருமே, ராமுவாக இருக்கட்டும் அல்லது சோமுவாக இருக்கட்டும், 2 பேருமே ஐ வாண்டட் டு பிகம் எ கிரேட் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு எய்மில் புறப்படுறாங்க. ராமுவும் ஃபஸ்ட் செமஸ்டரில் டிசைன் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறார். சோமுவும் அந்த டிசைன் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸை படிச்சுக்கிறார். செகண்ட் செமஸ்டர் வர்றப்போ ராமுவும் சோமுவும் 2 பேருமே அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை ஏதோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. சோமு நினைக்கிறார், சரி நாம் கற்றுக்கிட்டதில் ஃபீட்பேக் எடுத்து பார்க்குறோம், நாம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டாதான் நாம் இன்னும் நல்ல கம்பெனிக்கு போக முடியும்னு சொல்லி 3rd செமஸ்டரில் மறுபடியும் அந்த சோமு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த ராமு என்ன பண்ணுறாரு, நாம் தான் ஓரளவுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் கற்றுக்கிட்டு செகண்ட் செமஸ்டர் அப்ளை பண்ணி பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 3rd செமஸ்டரில் இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறார். அவர் ஃபீல்டில் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறார். அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாலிட்டிக்கான அந்த தாட்ஸு இந்த ராமுக்கு உருவாகுது. ஆனால் சோமு என்ன நினைக்கிறார், இன்னும் நாம் இன்னும் அந்த அளவுக்கு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகலை, நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பயங்கர நாலேஜோடு தான் நம்ம அந்த கம்பெனியை போய் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி 4வது செமஸ்டர்லையும் என்ன பண்ணுறார், இன்னும் என்னென்ன கிளிட்ஸஸ் இருக்குதோ பயங்கரமாக அந்த சோமு ரெடி ஆகிட்டே இருக்கிறார். 4th செமஸ்டர் நல்லா படிக்கிறார். இவர் ராமு என்ன பண்ணுறார், இன்டர்ன்ஷிப்புக்கு போன அந்த ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு 4th செமஸ்டரில் அவருக்கு அந்த கம்பெனி ஒரு சின்ன ரோலை கொடுத்து செயல்பட சொல்கிறாங்க. இந்த இடத்துல கம்பெனியில் ஒரு சின்ன ரோலில் செயல்பட ஆரம்பிக்கிறார் நம்ம ராமு. 5வது செமஸ்டரில் அப்படியே கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணுறார். இவர் ப்ரோக்ரஸை காமிக்கிறார் அந்த கம்பெனிக்கு. 6வது செமஸ்டரில் 20 lakhs per annum சேலரியில் அவருக்கு ஜாப் கிடைச்சிருது. அடுத்த 2 வருடங்கள் 3 வருடங்களில் சோமு அப்படிங்கிறவர் அவருடைய கரியர் ஜர்னி ஆஸ் ஏ டிசைன் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணி வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்தார். இந்த ராமு அதே 2-3 வருஷத்தில் அந்த டிசைன் சீனியர் மேனேஜராக மாறி அந்த டிசைன் கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆகிற அளவுக்கு வளர்ந்தார். நல்லா கேட்டுக்கோங்க சார், நான் படிச்சுட்டேன், அப்ளை பண்ணி பார்த்துட்டேன்னா அடுத்த வாய்ப்பு என்ன? ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் பொழுது, கதவை தட்டும் பொழுது அதை உபயோகப்படுத்தி உள்ளுக்குள்ளே போயிடணும். உள்ளுக்குள்ளே போயிட்டு சார் எனக்கு தெரியல சார் சொல்லிக் கொடுங்க என்று சொல்லும் பொழுது அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் சார், ஏன்னா எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை, நான் ஜெயிப்பனா தோப்பனா, ஒரு கம்பெனி என்னை வேலைக்கு எடுத்துக்குவானா இல்லையாங்கிறது இப்போ கிடையாது. படித்தாச்சு, எனக்கு நாலேஜ் ஓரளவுக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டேன். ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் வாட் ஆர் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. வென் ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் மை டோர், என் கதவை அது தட்டுறப்போ நான் ஓடி போய் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்ந்தீங்கன்னா தான் குயிக் ஏஜில் உங்களால் லேர்ன் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். வெறுமனே ஹார்ட் ஒர்க்கிங் ஜெயிக்குமா? நம்ம ஃபிசிக்ஸில் ஒரு கான்செப்டை படிச்சிருப்பேன், நான் சொல்கிறப்போ எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. வென் வை அப்ளை த ஃபோர்ஸ் ஆன் த மாஸ் இட் வில் டெண்ட் டு மூவ். நம்ம வெறும் ஹார்ட் ஒர்க்கை போடுறோம், அந்த ஹார்ட் ஒர்க் கரெக்டான டைரக்ஷனில் போகுதா? ஃபோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இப்படி அப்ளை பண்ணுறப்ப தான் இந்த மாஸ் இப்படி மூவ் ஆகும். இதே சார் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி ஹரிசாண்டலில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை தூக்கி கொண்டு போய் வெர்டிக்கலில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாஸ் மூவ் ஆகவே ஆகாது. நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் உங்களுக்கு, சோமு சார் மாதிரி. அப்போது இப்படி அப்ளை பண்ணாலும்
இது இப்படி தூக்கிக்கும், இந்த மாஸ் வந்து இப்படி தூக்கிக்கும். ஸோ நோ யூஸ் அட் ஆல். அப்போது நல்லா கேட்டுக்கோங்க, யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை ரைட் டைரக்ஷன். நான் கரெக்டான டைரக்ஷனில் தான் போகிறேன்னா, என்னை புஷ் பண்ணி சரியான இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆள் யார் என்றால் உங்கள் படிப்பா கல்லூரியா என்பதை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் யாரை கையில் வச்சிருக்கிறீங்களோ, உங்களை சுற்றி யார் இருக்கிறார்களோ. எனக்கு திருநெல்வேலியில் ஒரு ஸ்டூடெண்ட் ஞாபகம் இருக்குது. 184 கட் ஆஃப். அந்த ஸ்டூடெண்ட் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தார். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நான் கேட்டேன், கண்ணா லெய்சர் டைமில் நீங்கள் எப்படிலாம் ஜாலியாக இருப்பீங்க, உங்கள் காலேஜில் எக்ஸ்ட்ராடினரியாக ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்களே, நீங்கள் எப்படி ஜாலியாக இருப்பீங்களான்னு கேட்டேன். எனக்கு ஜாலியே கோடிங் பண்ணுறது தான் அப்படிங்கிற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வந்தது. இது போல் ஃப்ரெண்ட்ஸை நம்ம வச்சுருக்கிறோமா, அல்லது நாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறோமாங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். எந்த இடத்துல ஃபோர்ஸை கொடுத்தா எந்த காரியம் நடக்கும் என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் எப்பப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணுமோ அப்பப்போ அப்ளை பண்ணணும், நம்ம ராமு பண்ணினது போல். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட எந்த டைரக்ஷனில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கிறது வெரி 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 மச் இம்பார்ட்டண்ட். நான் அடிக்கடி பசங்ககிட்ட சொல்கிறது உண்டு, காலேஜ் லைஃப்பை ஜாலியாக இருந்துக்கிட்டு அதே சமயத்தில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவர்களுக்கான ஏஜ் வேறு. நான் ஜாலியாக இருக்கிறேன் சார், ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறேன், அவர்களுக்கான ஏஜ் வேறு. சார் நான் ஜாலியாக மட்டும்தான் சார் இருப்பேன், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுமா, நான் 12th வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டேன் சார், இனி எதுக்கு சார் காலேஜ்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கான ஏஜ் வேறு. எப்படி சார் ஏஜ் வேறையாக இருக்கும்? ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு வந்தால் எல்லாத்துக்கும் ஏஜ் ஒன்று தானே, எப்படி வேறையாக இருக்கும்? ஆமாம், வேறு தான். ஏன்னா யாரெல்லாம் நல்லா ரெஸ்பான்சிபிளாக இந்த காலேஜ் லைஃப்பை முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு அவங்களுடைய 22 வயசுலேயே 40 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். சரி, ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்து படித்தவர்களுக்கு 22வது வயசில் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் இந்த 22 வயசுலேயே 40 லட்சம் ரூபா வாங்கினா பாருங்க அந்த ஸ்டூடெண்ட்டு, அவனை நீங்கள் எட்டி பிடிக்கணும்னா உங்களுடைய 44வது வயதில் தான் பிடிப்பீங்க. அப்போது நல்லா ரெஸ்பான்சிபிளாக இருந்தவனுக்கான ஏஜுக்கும் அளவாக ரெஸ்பான்சிபிளாக இருந்தவங்களுக்கான ஏஜும் 22 வயசு டிஃப்ரென்ஸ். சார் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே வயசு தான் சார், யார் சொன்னால்? கிடையவே கிடையாது. நன்றாக படிப்பவர்கள் சின்ன வயதிலேயே அவர்கள் வாழ்க்கையில் விரும்பியதை அடைந்து விடுவார்கள், அவ்வளவுதான். பிகாஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள். சரி, அடுத்து பாருங்க. சார் நான் ஜாலியாக இருப்பேன் சார், பட் பெருசாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் இருக்கிறேன் சார். உங்களுக்கு வயது 66 இருக்கலாம், அல்லது எப்பவுமே அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணவே முடியாது. சாகும் வரை நீங்கள் அவர்கள் ஒரு வருடத்திற்கு சம்பாதிக்கக்கூடிய 40 லட்சத்தை சாகும் வரை சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல் கல்லூரி படிப்பில் ஜாலியாக இருந்துக்கிட்டு ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் இருப்பவர்களுக்கான வாய்ப்பாக உருவாகி நிற்கும். அதனால் நீங்கள் 22 அல்லது 44 66 அந்த ஃபீட்பேக் மெக்கானிசத்தில் ஃபஸ்ட் இயர் முடிகிறப்ப உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் பி ரெஸ்பான்சிபிள் டு கிராப் திஸ் 22. சரி சார், நான் க்ரோத் ஆகிட்டு இருக்கிறேங்கிறத நான் எப்படி சார் ப்ரூஃப் பண்ணுறது? முதல்ல எல்லாம் கம்பெனிஸ் வந்து ரெஷ்யூமை கேட்டாங்க, ரெஷ்யூமை கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய லிங்க்டின் அக்கௌண்ட்டை கொடுங்க, கிட்ஹப் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுங்க, லீட் கோடோடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒன்று, இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சவங்களே அந்த இன்ஸ்டாகிராமில் இல்லைங்கிறதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட், இந்த லிங்க்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா. ஈவன் யூ கேன் டேக் சுந்தர் பிச்சை சார் ஆல்சோ, யூ கேன் சென்ட் மெசேஜ் டு ஹிம் த்ரூ திஸ் லிங்க்டின். அப்போது இந்த லிங்க்டினுடைய லிங்கை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவில் பேக் டேட் போட்டு ஏதாச்சும் நீங்கள் போஸ்ட் பண்ண முடியுமா? முடியாதல்லவா? அப்போது உங்களுடைய க்ரோத் ஃபஸ்ட் இயருக்குள்ளே நுழையிறப்பவே லிங்க்டின்ல ஸோ காலேஜில் இந்த காலேஜில் சேர்ந்துட்டேன்னு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை ஃபஸ்ட் இயர்லேருந்து போஸ்ட் பண்ணி உங்களே நீங்கள் புகழ்ந்து எழுதிக்கணும் இந்த லிங்க்டின்ல. ஏனென்றால் 4வது வருடம் பிளேஸ்மெண்ட் என்று உள்ளே போகும் பொழுது, அல்லது இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் இயர் முடிச்சு 3rd இயர் போகிறப்பவே வந்துடும். அப்போ போகும் பொழுது லிங்க்டின் ப்ரொஃபைலை
நீட்டாக அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவாங்க வெதர் யூ ஆர் ப்ராக்ரெசிவ் ஆர் நாட். ஏன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிச்சுட்டு இருக்கிறீங்களா அல்லது பிளேஸ்மெண்ட் வரதுக்காக உங்கள் ரெஸ்யூமை பொய்யா ரெடி பண்ணியிருக்கிறீங்களாங்கிறத லிங்க்டின் காமிச்சு கொடுத்துருன்னு அவங்க நம்புகிறாங்க. நவ் த பிளேஸ்மெண்ட் இஸ் என்டையர்லி டெண்டிங் டுவர்ட்ஸ் லிங்க்டின். அது மட்டும் இல்லை, நீங்கள் இது வந்து ஃப்ரீ சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க GitHub அப்படிங்கிறது. ஸோ அது போல் கோடிங்கில் நீங்கள் சூப்பராக இருக்கிறீங்களாங்கிறது எல்லாம் அந்தந்த பிளாட்ஃபார்முடைய லிங்க் உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க. அதை வச்சு வெதர் யூ ஆர் பெர்ஃபெக்ட் ஆர் நாட்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதே போல் உங்களுடைய ஹாஸ்டல் ரூம்லேயோ அல்லது உங்கள் வீட்டிலையோ சார் லேப்டாப் இருக்குது, மொபைல் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாம் இருக்குது, வைஃபை இருக்குது, ஐ ஹாவ் எவ்ரிதிங். அந்த ரூம்குள்ளே நீங்கள் ஸ்மார்ட்டாக உட்காந்துருக்கிறீங்களா அப்படிங்கிறத விட அந்த ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அப்சஸ்டாக உட்காந்துருக்கிறீங்களாங்கிறது தான். அப்சஸ்ட்னா எந்த ஒரு திங்கிங் இல்லாமல் என் வளர்ச்சி, நான் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த ரூம்குள்ளே உட்காந்துருக்கிறீங்களா, அந்த ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸோடு உட்காந்துருக்கிறீங்களாங்கிறதா இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர். நல்லா கேட்டுக்கோங்க. when you feel that it is the right time to start, you might already be too late. சார் நான் நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் சார். சார் யூ ஆர் ஆல்ரெடி டூ லேட். ஏனென்றால் 9th படிக்கிறப்ப கோடிங்கை கரைச்சி கொடுத்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் உங்கள் பக்கத்திலே இருப்பான். அதே போல் சாப்பாட்டுக்கே இல்லாத வீட்டில் உட்காந்துக்கிட்டு விடிய விடிய படித்து உங்களை விட கட் ஆஃப் மார்க்கை வாங்கி மிகப்பெரிய ஒரு கனவோடு வந்து உங்களை விட மிகப்பெரிய உச்சாணி கொம்புக்கு செல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு உன் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பான். காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஜாலியாக இருக்கிறதுக்கு தான். பட் இருந்தாலும் வெளியே போகிறப்ப வேலையை வாங்கிட்டு போனால் தான் நம்ம லைஃப் ஜாலியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பான். எல்லாத்தையும் விட உங்கள் பெற்றவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுது என் பையன் ரொம்ப நல்லா இருக்கிறான், என் பையன் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கிறான், நான் இறந்து போனாலும் எந்த துக்கமும் எனக்கு இல்லை, ஏனென்றால் என் பையன் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கிறாங்கிற அந்த சந்தோஷத்தோடு இறந்து போகிறார்கள் பாருங்கள். அந்த பெற்றோர்கள் தான் இந்த உலகத்திற்கு புண்ணியத்தை வாங்கி கொண்டு வந்த பெற்றோர்கள் என்று தான் நான் நினைப்பேன். அதுக்கு நீங்கள் ஜெயிச்சு அவங்க முன்னாடி போய் நின்றுக்கோங்க. இந்த கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன்னா எனக்கு படிப்பு கொடுத்தது அந்த காலேஜ் தான், எனக்கு இங்கிலீஷை கற்றுக் கொடுத்தது அந்த காலேஜ் தான், எனக்கு நல்ல ப்ரொஃபஸர்ஸை கொடுத்தது அந்த காலேஜ் தான், எனக்கு நாலேஜை கொடுத்தது அந்த காலேஜ் தான், நான் ஜாலியாக வாழ்க்கையிலே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வச்சுக்கிட்டதும் அந்த காலேஜ் தான், என்னைய ரெஸ்பான்சிபிளாக மாற்றினதும் அந்த காலேஜ் தான், என்னைய வேலை வாங்க வச்சதும் அந்த காலேஜ் தான். இந்த காலேஜ் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு கருவி. எல்கேஜிலிருந்து 12th வரைக்கும் நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு படிச்சிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன தெரியுமா? நல்ல காலேஜுக்கு போகணுங்கிறது தான். நல்லா கேட்டுக்கோங்க. நல்ல காலேஜுக்கு போனவங்க எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்களா, ஜெயிச்சிருக்கிறாங்களான்னா இல்லை. கொஞ்சம் குறைவான கல்லூரிக்கு சென்றவர்கள் அனைவரும் தோற்று போயிருக்கிறாங்களான்னா இல்லை. இனிமேல் யார் விழித்து கொண்டு நாம் படித்தால் வெற்றி பெறலாம், நாம் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் வெற்றி பெறலாம் என்று உங்களுக்கான நேரத்தை ஐசோலேட் பண்ணி ஜெயிப்பதற்கான கருவியை அந்த காலேஜை யூஸ் பண்ணுறீங்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. மறுபடியும் சொல்கிறேன் சார், நான் காலேஜுக்கு போயிட்டேன் சார், ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட் சார், ஐ வில் டூ இட். எஸ், யூ கேன் ஸ்டார்ட், பட் ஸ்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை விட ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இதை எழுதி வைத்துக்கொள்ளுங்க உங்கள் டைரியில். when you feel it's the right time to start, you might already be too late. விடாதீங்க, வேகமாக ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓடுங்க. ஜெயிப்பதற்கான நாளும் என் தமிழக மாணவர்கள் மிகப்பெரிய உச்சியை தொடக்கூடிய நாட்களும் வெகு தொலைவில் இல்லை. உங்களது மிகப்பெரிய வெற்றியை பார்ப்பதற்கு இந்த உலகமும் உங்களை பெற்றவர்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். I wish everyone to have a great and wonderful life ahead. Happy college days. Have great years ahead.